நண்பர்களே, தோழர்களே, வணக்கம். மார்க்சிய லெனினிய சமூக ஆய்வு பள்ளியின் சார்பாக இந்த காணொளி வெளியிடப்படுகிறது. ஏப்ரல் 17ஆம் தேதியன்று மக்களவையில் மகளிர் இடஒதுக்கீடு மசோதாவை பணயமாக வைத்து கொண்டுவரப்பட்ட நாடாளுமன்ற தொகுதி மறுவரை அரசியல் சட்ட திருத்த மசோதா 2/3 பங்கு உறுப்பினர்களின் ஆதரவு கிடைக்காததால் தோல்வியுற்றது. இந்த தோல்வியினை தொடர்ந்து அன்றிரவு தொலைக்காட்சியில் பேசிய பிரதமர், எதிர்க்கட்சிகள் மகளிர் இடஒதுக்கீடு மசோதாவிற்கு எதிராக சதி செய்துவிட்டன என்று குற்றம் சாட்டினார். இன்னும் 2 மாநில தேர்தல்கள் முடிவடையாத நிலையில் பிரதமரானவர் தேர்தல் விதிமுறைகளை மீறி இவ்வாறு அரசினுடைய தொலைக்காட்சியை பயன்படுத்தி கொண்டு குற்றம் சாட்டுவதே ஒரு தேர்தல் விதிமுறை மீறலாகும். உண்மை என்ன என்பதை நாம் பார்ப்போம். பெண்களுக்கு நாடாளுமன்றத்திலும் சட்டமன்றங்களிலும் 33% இடஒதுக்கீடு அளிக்க வேண்டும் என்ற மசோதா 20/9/2023 அன்று மக்களவையிலும் 21/9/2023 அன்று மாநிலங்களவையிலும் நிறைவேற்றப்பட்டு சட்டமானது. இந்த மசோதாவில் 6 பிரிவுகள் உள்ளது. இந்த சட்டத்தில் பிரிவு 5 என்பது மிக முக்கியமானது. 334A என்ற பிரிவு. இது என்ன கூறுகிறது என்றால், இந்த அரசியல் சாசன திருத்தம் நடைமுறைக்கு வந்த பிறகு எடுக்கப்படும் முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்பின் புள்ளி விவரங்கள் வெளியிடப்பட்ட பின்னரே பெண்களுக்கான இந்த இடஒதுக்கீடு நடைமுறைக்கு வரும். அவ்வாறு வெளியிடப்பட்ட புள்ளி விவரங்களின் அடிப்படையில் தொகுதிகள் மறுவரை செய்யப்பட்ட பிறகே இந்த சட்டம் அமலாகும். இதுதான் பிரிவு 5 கூறுவது. உண்மையில் சதி செய்தது பாஜக தான். உடனடியாக நிறைவேற்றப்பட வேண்டிய இந்த சட்டத்தை இருக்கின்ற மக்களவை தொகுதிகளிலேயே 33% பெண்களுக்கு இடஒதுக்கீடு வழங்குகின்ற சட்டத்தை தள்ளி போட்டு அதை தொகுதி மறுவரையறையுடன் இணைத்தது பாஜகவினுடைய சதியாகும். அப்போதே எதிர்க்கட்சிகள் இதை எதிர்த்து குரல் எழுப்பின. ஆனால் அனைவரும் சேர்ந்துதான் இந்த மசோதாவை நிறைவேற்றினார்கள் என்ற உண்மையை பாஜக மறைக்கிறது. எதிர்க்கட்சிகள் எதிர்ப்பது மகளிர் இடஒதுக்கீடு மசோதாவை அல்ல, தொகுதி மறுவரை செய்கின்ற மசோதாவைத்தான். 2021 நடக்க வேண்டிய மக்கள் தொகை கணக்கெடுப்பு கொரோனா காலம் என்பதால் நடக்கவில்லை என்று வாதிட்டாலும் அதற்கு பிறகான வருடங்களில் மக்கள் தொகை கணக்கெடுப்பை நடத்தி இந்த மசோதாவை நிறைவேற்றியிருக்கலாம். இடதுசாரி கட்சிகள் 2024 மக்களவை தேர்தலுக்கே இந்த மசோதாவை கொண்டு வந்து 33% இடஒதுக்கீடு கொடுக்க வேண்டும் என்று கோரின. ஒருவரை கொலை செய்து விடுவேன் நான் சொல்வதை நிறைவேற்றாவிட்டால் என்று மிரட்டுவதைப் போல, நான் சொல்கின்ற தொகுதி மறுவரையை ஏற்றுக்கொண்டால்தான் மகளிர் இடஒதுக்கீடு மசோதாவை நிறைவேற்றுவேன் என்று சதி செய்வது பிஜேபி அரசு தான். இதை மறைத்துத்தான் பிரதமர் எதிர்க்கட்சிகள் மீது குற்றம் சுமத்துகிறார். அந்த அளவிற்கு மக்கள் முட்டாள்களாகவும் ஏமாளிகளாகவும் இருப்பார்கள் என்று அவர் எதிர்பார்க்கிறார். இவ்வளவு நாள் தூங்கிவிட்டு திடீரென ஏப்ரல் 9 அன்று பெண்களுக்கான இடஒதுக்கீடை நடைமுறைப்படுத்த வேண்டும் என பிரதமர் எழுதிய கட்டுரை ஆங்கில நாடுகளில் வெளியானது. ஆனால் தொகுதி மறுவரையறை பற்றி அதில் எதுவும் இல்லை. ஏப்ரல் 2 பட்ஜெட் கூட்டத்தொடர் முடிந்த நிலையில் ஏப்ரல் 16, 17 தேதிகளில் சிறப்பு கூட்டம் நடைபெறும் என சபாநாயகர் அறிவித்தார். இந்த மசோதாவின் நகலானது உறுப்பினர்களுக்கு 16ஆம் தேதி தான் முறையாக வழங்கப்பட்டது. ஆக எதிர்க்கட்சிகள் தோற்கடித்தது தொகுதி மறுவரையறை என்ற பெயரில் பாரதிய ஜனதா கட்சியானது வட மாநிலங்களில் தாங்கள் செல்வாக்காக இருக்கின்ற மாநிலங்களினுடைய தொகுதிகளை அதிகரித்து கொண்டு தென் மாநிலங்களில், அதாவது மக்கள் தொகையை கட்டுப்படுத்திய தென் மாநிலங்களினுடைய தொகுதிகளை குறைத்துவிட்டு தென் மாநிலங்களில் தேர்ந்தெடுக்கப்படாவிட்டாலும் கூட வட மாநிலங்களில் அவர்கள் செல்வாக்காக உள்ள பகுதிகளில் மட்டும் வெற்றி பெற்றாலே நாடாளுமன்றத்தில் பெரும்பான்மையை பெற்று இந்த நாட்டை முடிவில்லாமல் ஆள வேண்டும் என்கின்ற சதி திட்டத்துடன் தான் இந்த மசோதா நிறைவேற்றப்பட்டது. அந்த சதியை முறியடிக்க வேண்டும் என்று தான் எதிர்க்கட்சிகள் வட மாநிலங்கள் தென் மாநிலங்கள் என்ற பாகுபாடு காட்டாமல் இந்த மசோதாவை தோற்கடித்தன. இந்த நிகழ்வு எதை காட்டுகிறது என்றால், RSS, பிஜேபி ஆகியவர்கள் தாங்கள் வாழ்வதற்கும் அரசியல் செய்வதற்கும் இந்திய பெருமுதலாளிகள் நலனை பாதுகாப்பதற்கும் எந்த ஒரு பொய்யையும் கூச்ச நாச்சமில்லாமல் சொல்வார்கள் என்பதையே இந்த நிகழ்வானது நிரூபிக்கிறது. கோயபல்ஸின் வாரிசுக்களான
ஆர்எஸ்எஸ், பிஜேபி, சங் பரிவார அமைப்புகள் என்றைக்குமே பெண்களை தங்களுக்கு இணையானவர்களாக நடத்தியது கிடையாது. வேதம் ஓதுகின்ற உரிமை பெண்களுக்கு கிடையாது என்ற சனாதன பார்ப்பனிய தத்துவத்தை அடிப்படையாக கொண்ட ஆர்எஸ்எஸ் தன்னுடைய தலைமைக்கு என்றைக்குமே பெண்களை தேர்ந்தெடுத்தது கூட கிடையாது. இவர்கள்தான் பெண்ணுரிமையை பற்றி வாய்க்கிழிய பேசுகிறார்கள். எனவே பாரதிய ஜனதா கட்சி அரசு கூறுவது அனைத்தும் பொய் என்பதையும், அவர்கள்தான் பெண்களின் இடஒதுக்கீட்டை அமல்படுத்தாமல் பார்த்து கொள்கிறார்கள் என்பதையும் மக்கள் உணர வேண்டும். நன்றி, வணக்கம்.